வெல்கம் டு மொஷீஸ் கிளாடி கிச்சன். அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா க்ரீமியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இப்போ இந்த ஐஸ்கிரீமை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்பவும் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. மறுபடிக்கும் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ அந்த பால் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் மிக்ஸை இந்த பாலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் இது நல்லா கெட்டியாகி வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு கெட்டியாகி வர வரைக்கும் கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இது நல்லா கெட்டியாகிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீமை சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் பவுலில் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐஸ்கிரீம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக இந்த ஐஸ்கிரீமை எடுத்து விட்டுருங்க. கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்குங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீமை மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ப்ராசஸை ஒரு 2லேருந்து 3 தடவை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் இதே மாதிரி 2 தடவை நல்லா அரைச்சிட்டு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் பவுலில் ஊற்றி இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை ஓவர் நைட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். உங்கள் கிட்ட ஸ்கூப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஸ்கூப் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் இருக்கிற கரண்டியை வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வருது பாருங்கள். எடுக்கிறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள். இனி கடைகளில் போய் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வாங்கவே மாட்டீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் மேலே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்கோ சிப்ஸ், சுகர் பால்ஸ் தூவி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க.
வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு க்ரீமியாக எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த ஐஸ்கிரீமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.